வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சாந்தியா சமையலில் பார்க்க போகிறது அதாவது பனானா ப்ரௌனி கேக்கு. அதுக்கு வந்துட்டு இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பனானா வந்து நல்ல கனிஞ்ச பழம், அது வந்து நம்ம தூக்கி போட போகிறோம். அந்த ஸ்டேஜில் இருக்க பழத்தை தான் நல்ல கனிஞ்ச பழமாக 2 வாழைப்பழம் நான் இன்றைக்கி ரஸ்தாலி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த பழம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 முட்டை, அப்புறம் வந்து தேன் வந்து 1/4 கப்பு, இந்த இதில் மெஷரிங் கப்பில் தான் எடுத்திருக்கேன். 3/4 கப்பு வந்து தயிர் எடுத்திருக்கேன், புளிக்காத தயிர். அப்புறம் கொக்கோ பவுட்ரு, இது வந்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் தேவை, 5 பொருள் தான் தேவை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒன்றா போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்து இப்போ காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு பிளேட்டை வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன், நெய் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இதில் ஊற்றி நம்ம வந்து கேக்கை வந்து பேக் பண்ணலாம். இப்போ இந்த கேக் டப்பாவில் ஊற்றியாச்சு. இதை ஒரு தோணை இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. மேலாக உங்களுக்கு தேவையான நட்ஸை போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கேக் பண்ணுறது பார்க்கலாம். நான் இப்போ இட்லி சட்டியில் ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது மேலே இதை வச்சுட்டு நான் வந்து ஏற்கனவே ஃப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து 40 நிமிஷம் வேக விட்டு இப்போ காமிக்கிறேன். இதை மீடியம் ஹீட்டில் 40 நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பனானா ப்ரௌனி கேக் வந்து சூப்பராக வெந்திருக்கு. இப்போ ஒரு கத்தியை வச்சு இல்லை டூத் பிக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஒட்டுது. அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ ஒரு கத்தியை வச்சு இதை வந்து இப்போ வந்து குத்தி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். வெளியில் வச்சுட்டு நல்லா 1 மணி நேரம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டுட்டு அப்புறம் எப்படி திருப்பி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய பனானா சாக்லேட் ப்ரௌனி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு கத்தியை வச்சு ஓரமெல்லாம் எடுத்து விட்டு இப்போ தட்டிட்டு இப்போ காமிக்கிறேன். வாவ், சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ அது வந்து கேக்கு சைஸுக்கு நம்ம இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லா வந்து செஞ்சு கொடுக்கலாம். ஏதாவது பர்த்டேனா கூட அந்த மாதிரி அழகாக செஞ்சு கொடுக்கலாம். வந்துட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். கையில் எடுத்து காமிக்கிறேன். வாவ், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ப்ளஃபியாக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நல்லா தெரியுதா பாருங்கள். இதே மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை வந்து மல்லாக்க திருப்பி வச்சுக்கிறேன். நட்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது, அதுக்காக இது பண்ணாமல் விட்டுட்டேன் வந்துட்டு. அதனால் இங்கிட்ட திருப்பாமல் விட்டேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள். வா, அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக